அந்த செயல்கள் மீது நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். தவறி கூட ரமலானுடைய மாதத்தில் அப்படிப்பட்ட ஹராமான செயல்களை நாம் செய்துவிடக் கூடாது. ரமலானுடைய மாதத்தில் பொதுவாக நமது வாய்க்கு தான் நாம் கூட்டிட வேண்டும். உணவை விட்டும், அருகருப்பான வார்த்தைகளை விட்டும், இன்னும் பொய் சொல்வதை விட்டும், புறம் பேசுவதை விட்டும் நமது வாய்க்கு நாம் கூட்டு போட வேண்டும். குறிப்பாக புறம் பேசுவது என்பது இன்றைக்கு ஆண்களுக்கு மத்தியிலும் பெண்களுக்கு மத்தியிலும் பரவலாக பரவக்கூடிய ஒரு நோயாக இருந்து கொண்டிருக்கிறது. பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா பிறரை பற்றி, பிறருடைய வாழ்க்கையை பற்றி, பிறர்கள் செய்த குறைகளை பற்றியே இன்றைக்கு பேசக்கூடியவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். நேரில் மாத்திரம் அல்ல, அலைபேசியில் ஒருவரோடு பேசினாலும் கூட பிறரை பற்றி ஏதாவது பேசாமல் போன வைக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு மனசு இல்லை. பிறருடைய குறைகளை இன்றைக்கு ஆராய்வது, பிறர்களுடைய குறைகளை பேசி நேரத்தை போக்குவது இன்றைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய மனநோயாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு மிகப்பெரிய பாவம். இந்த புறம் பேசுவதுனா என்ன, இந்த புறம் சொன்னா என்ன, இந்த புறம் பேசுவதற்கான பரிகாரம் என்ன என்பதை தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்தில் இதை நீங்கள் அறவே செய்து விடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் போது கேட்டார்கள், அருமை தோழர்களே, அத்ததுரூன மல் கீபத்து, புறம் பேசுவது என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். சஹாபாக்கள் அதற்கு பதிலளித்தார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், நாயகமே உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் அது முழுமையாக தெரியும், எங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புறம் பேசுவது என்றால் என்ன தெரியுமா? ذِكْرُكَ أَخَاكَ بِمَا يَكْرَهُ قِيلَ, நீங்கள் பேசுவதை உங்களுடைய சகோதரர் வெறுக்கும் நிலைமையில் நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுதான் புறம் பேசுவது. கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நண்பராக இருந்தாலும் சரி, ஆகமத்தும் ஒரு முஸ்லீமை பற்றி நாம் பேசும்போது அதை அவர் வெறுத்தார் என்றால் அதுதான் புறம் பேசுவது. பெருமானார் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. நீங்க ஒரு ஆளை பத்தி பேசுறீங்க, நீங்க பேசுறத அந்த ஆளு மனசுல ரொம்ப வெறுக்கிறாரு. என்ன இவர் நம்ம பத்தி இப்படி பேசுறாரு, என்ன இதெல்லாம் போய் சொல்லிட்டாரு, இதெல்லாம் பத்தி வெளிப்படுத்திட்டாரு, இப்படி பேசிட்டாரு ஒருத்தர் மனதளவுல வெறுத்தால் அதுதான் புறம் பேசுவது. நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லாத பேசினாதானே புறம், இருக்கிறத பேசுறா, செஞ்சதானே நான் சொன்னேன், செய்யாத உன்னையா சொன்னேன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதே மாதிரிதான் சஹாபாக்கள் கேள்வியை கேட்டாங்க. அடுத்தது, யா ரசூலல்லாஹ் அஃபரஐத இன் கான ஃபீ அஹீ மா அகூலு, என் சகோதரனிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு குறையை பற்றி நான் பேசினால் அது புறமாகுமா? ஒரு மனிதன் ஒரு தவறை செய்து விட்டால் அந்த தவறை நான் ஒருவரிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், அப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் அது புறமாகுமா? செய்ததை பேசினாலும் அது புறந்தானா யா ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேள்வி கேட்டார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக பதில் சொன்னார்கள், கான இன் கான ஃபீஹி மா தகூலு ஃபகத் தபதஹு, உங்களுடைய சகோதரனிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் சொன்னால் அதற்கு பேர்தான் புறம் பேசுவது. நம்ம இன்னைக்கு ஒரு வர்ணனை நிர்ணயிச்சு வச்சிருக்கோமே, இருக்கிறத பேசினா புறம் இல்லைன்னு. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இருக்கிற ஒரு விஷயத்தை நீ பேசினா அதுதான் புறம் பேசுறது. அப்ப இல்லாத பேசினா وَإِنْ لَمْ يَكُنْ فِيهِ مَا تَقُولُ فَقَدْ بَهَتَّهُ, இல்லாத ஒரு விஷயத்தை நீ பேசணும்னு சொன்னா, சகோதரர் செய்யாத ஒரு விஷயத்தை நீ பேசணும்னு சொன்னா அதற்கு பெயர் இட்டு கட்டுதல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிறதா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இனிமே நம்ம பேசலாமா? அதுவும் ரமலானுடைய மாதத்துல, வாய்க்கு பூட்டு போடக்கூடிய அந்த மாதத்துல பிறருடைய வாழ்க்கையை நம்ம கிண்டலாமா? பிறரை பத்தி பேசலாமா? என்ன சத்து, அப்படி பேசிட்டா அது மிகப்பெரிய பாவமா? அதை அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்தா, ஆம்,
நிச்சயமாக அது அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்காத ஒரு பாவம் தான். எதுவரை நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்களோ அவர் உங்களை மன்னிக்காத வரை அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மிஷ்காத் என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. அறிவிப்பாளர் அபூ ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் சொன்னார்கள், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. புறம் பேசுவது என்பது விபச்சாரத்தை விட கொடுமையான பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். விபச்சாரத்தை விட புறம் பேசுவது, பிறருடைய வாழ்க்கையை நோண்டி நொங்கெடுப்பது, பிறருடைய வாழ்க்கையை ஆராய்வது, பிறர் செய்யக்கூடிய குற்றங்களை பார்வையிட்டுக் கொண்டே அவரை பற்றியே பேசி நேரத்தை கழிப்பது விபச்சாரம் செய்வதை விட மிகப்பெரும் பாவம் பெருமானார் சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், காலூ யா ரசூலுல்லாஹ் வ கைஃபல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. புறம் பேசுவது எப்படி நாயகமே விபச்சாரத்தை விட மிகப்பெரிய பாவம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள்? எப்படி புறம் பேசுவது விபச்சாரத்தை விட மிகப்பெரிய பாவமாகும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லயஸ்னி ஃபயதூபுல்லாஹு அலைஹி. ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து விட்டான். அவன் செய்த விபச்சாரத்திற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். وَإِنَّ صَاحِبَ الْغِيبَةِ لَا يَغْفِرُ لَهُ حَتَّى يَغْفِرَهَا لَهُ صَاحِبُهُ. ஆனால் ஒரு புறம் பேசியவன் யாரை பற்றி அவன் புறம் பேசினானோ அவன் மன்னிக்காத வரை அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதே இல்லை என்று பெருமானார் சொன்னார்களே. எத்தனை பேரை பத்தி நீங்க புறம் பேசுறோம்? எப்படியெல்லாம் புறம் பேசுறோம்? என்னவெல்லாம் சொல்லி புறம் பேசுறோம்? எப்படியெல்லாம் அவரை பத்தி வாழ்க்கையில என்னெல்லாம் அவருடைய மதிப்பு மரியாதையை குறைப்பதற்கு அருவருப்பான வார்த்தைகளை சொல்லியெல்லாம் புறம் பேசுகின்றோமே. பெருமானார் சொன்னார்கள், விபச்சாரத்தை விட பெரும் பாவம் நீ தவிர்த்து வாழ்ந்து கொள், உன் நாவை பேணி பாதுகாத்துக் கொள். அப்ப இந்த ரமலானுடைய மாதத்துல சகருக்கு எதிர்த்து பிறரை பத்தி பேசக்கூடிய தராவி முடிச்சதுக்கு அப்புறம் பிறரை பத்தி பேசக்கூடியவங்க எத்தனை பேர். ஒவ்வொரு தொழுகை முடிந்ததற்கு பிறகும் பள்ளியை விட்டு வெளியே சென்று 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் நின்று பிறருடைய வாழ்க்கையை பற்றி ஆராய்ந்து பேசி புறம் பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த ஒவ்வொரு நேரம் நம்ம என்ன பாவம் செஞ்சதாக அர்த்தம்? விபச்சாரம் இல்லைங்க, விபச்சாரத்தை விட கொடுமையான பாவம் என்றார்கள் பெருமானார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சரி, நோம்புக்கு முன்னாடி நிறைய பேசிட்டோம், நிறைய பேரை பற்றி புறம் பேசிட்டோம். அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என் மனசு இறங்கி போகாது. இப்போ நான் என்ன செய்வேன்? இது அவர் மன்னிக்காத வரையிலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன செய்ய? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் விளக்கம் அளித்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மிஷ்காத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இன்ன மின் கஃபாரத்தில் கீபத்தி, நீங்கள் பேசிய புறம் பேசியதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? புறம் பேசியதற்கான பாவ மன்னிப்பு என்ன தெரியுமா? அன்தஸ்தக்ஃபிர லிமன் இப்ததஹு தகூலு அல்லாஹும்ம ஃபிர் லனா வ லஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் புறம் பேசியதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? அந்த மனிதனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவது. யாருக்காக? யாரெல்லாம் இப்படி பற்றி ஒருத்தர் புறம் பேசிட்டேன், என்ன மன்னிச்சுன்னு கேட்காதீங்க. முதல்ல எப்படி கேட்க சொல்ல சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லனா வ லஹு. அவருடைய பாவத்தையும் மன்னித்து என்னுடைய பாவத்தையும் மன்னிச்சிருந்து நீங்க அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவதுதான் நீங்கள் புறம் பேசியதற்கான பரிகாரம் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்களே. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் தயவு செய்து உங்களுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இஃப்தாருக்கு உட்கார்ந்துட்டு பேசுறீங்க, நடக்குதா? நோன்பு திறக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வர சொல்றோம்னா வந்து திக்ருகளை ஓதி துஆக்களை ஓதி உங்களுக்கு தேவையானதை இறைவனிடத்திலே முறையிட்டு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வாங்கன்னு சொல்லி நம்ம சொன்னா, இந்த 10 நிமிஷத்துல வந்து அந்த இஃப்தாருடைய நேரங்கள்ல ஒன்று போனை நம்புறோம், இல்லைன்னா யாரையாவது பத்தி பேசுறோம், இல்ல கஞ்சி காய்ச்சினவரை பத்தி பேசுறோம், இல்ல அன்னைக்கு சட்னி போட்டவரை பத்தி பேசுறோம், அன்னைக்கு வடை வாங்கி கொடுத்தவரை பத்தி பேசுறோம். என்ன வாங்கி வந்திருக்காரு, இது என்ன இப்படி இருக்கு,
அது என்ன இப்படி இருக்கு, அவன் என்ன வேலை பார்த்தான், இவன் என்ன வேலை பார்த்தான், அவனுக்கு அறிவில்லை, இவனுக்கு அறிவில்லை, அது சரியில்லை, இப்படி அப்படி இருக்கு, 1000 நொட்டங்களை சொல்லிக்கிட்டு 1000 பேருடைய குறைகள் பேசிக்கிட்டு இருக்கிறோமே. எவ்வளவு பெரிய பாவத்தை ரமலானுடைய மாசத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அதனால அந்த பாவங்களை தயவு செய்து செய்யாதீர்கள் என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக் கொள்வதோடு, வாழக்கூடிய காலங்களில் ரமலான் மாதம் மாத்திரமல்லாமல் எல்லா நாட்களும், எல்லா மாதங்களும், எல்லா நேரங்களும் புறம் பேசுவதற்கு நமது நாவை பேணி பாதுகாத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.